தென் சென்னையை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம பார்க்க போறது திருவள்ளூர் மக்களவை தொகுதி. திருவள்ளூர் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க எம்பியா இருக்கிறவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயக்குமார் கடந்த 5 ஆண்டுகள்ல சாதித்தாரா சறுக்கினாரா அப்படின்ற கேள்வியை மக்கள் கிட்ட முன்வைக்கிறப்ப பெரும்பாலும் சறுக்கினார் அப்படின்ற கருத்தை தான் மக்கள் முன்வைக்கிறாங்க. மீண்டும் திருவள்ளூர் தொகுதியில ஜெயக்குமாருக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைச்சா நெருக்கடி அதிகமா இருக்கும் அப்படின்றது தான் கள நிலவரம். சென்னைக்கு ஈடாக மிக வேகமாக வளர்ந்து வரும் மாவட்டம் திருவள்ளூர். கப்பல் கட்டும் துறைமுகம், மின் நிலையங்கள், கனரக வாகன தொழிற்சாலைகள் என முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்கள் பல உள்ளன. திருவள்ளூர் மக்களவை தொகுதியில் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூவிருந்தவல்லி, ஆவடி மற்றும் மாதவரம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. 1951 முதல் 62 வரை நடைபெற்ற 3 தேர்தல்கள் வரை மக்களவை தொகுதியாயிருந்த திருவள்ளூர் பின்னர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இணைக்கப்பட்டது. 2008 தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு 2009 முதல் 2019 வரை நடைபெற்ற 3 தேர்தல்கள் என ஒட்டுமொத்தமாக 6 மக்களவை தேர்தல்களில் அதிக முறை வென்ற கட்சியே காங்கிரஸ் தான். காங்கிரசின் கோவிந்தராஜுலு நாயுடு 2 முறையும், அதிமுகவின் வேணுகோபால் 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். கடந்த தேர்தலில் அதிமுக, மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளை எதிர்த்து போட்டியிட்ட நிலையில் 55% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் காங்கிரஸ் கட்சியின் ஜெயக்குமார். அவர் 7,67,292 வாக்குகள் பெற்று மகுடம் சூடிய நிலையில் அதிமுகவின் வேணுகோபால் 4,10,337 வாக்குகள் பெற்று தோல்வியை தழுவினார். நிலத்தடி நீர் மேலே கொண்டு வருவதற்காக 10 செக் டேம்கள் கட்டுவதற்கு வழிவகை செய்திருக்கின்ற 100 கோடி ரூபாயில லேண்ட் பட்டா இப்ப கொடுத்திருக்கிற மாதிரி லேண்ட் பட்டா இதுக்கு முன்னே எப்பவுமே கொடுத்தது கிடையாது. அது என்னுடைய நேரடி நேர்பார்வையில் நடந்ததா. மேம்பாலம் கட்டி அதை செயல்படுத்த இருக்கின்றோம். ஆக கிட்டத்தட்ட 85% வாக்குறுதிகள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றன. 3,56,955 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஜெயக்குமார் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் 87% வருகையை உறுதி செய்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 38 கேள்விகளை எழுப்பியுள்ள ஜெயக்குமார் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட 29 விவாதங்களிலும் பங்கேற்று தொகுதி மக்களின் பிரச்சினைகளை பேசியுள்ளார். தொகுதி முழுவதும் சாலை வசதி, உயர்கோபுர மின் விளக்குகள், குடிநீர் வசதி என எம்பிக்களுக்கான மத்திய அரசு நிதியான 17 கோடியில் 267 பணிகளுக்கு 15,35,21,000 ரூபாய் செலவு செய்துள்ளார். மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் கும்மிடிப்பூண்டி, திருவாலங்காடு, திருவள்ளூர், மீஞ்சூர் உள்ளிட்ட ஒன்றியங்களில் 50% பணிகளை முடித்துள்ளார். தொகுதி முழுவதும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையமும் அமைத்துள்ளார். 12 ஆண்டுகளாக துவக்கப்படாமல் கிடந்த திருப்பாலைவனம், மீஞ்சூர் சாலை பணியும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தியுள்ளார். அதே நேரத்தில் பழவேற்காடு முகத்துவாரத்தை தூர்வார நடவடிக்கை எடுக்காதது, கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் மீஞ்சூர் ரயில்வே மேம்பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்காதது, வேப்பம்பட்டு செவ்வாய்ப்பேட்டை ரயில் மேம்பால பணிகளை முடிக்காதது போன்றவை மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளன. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிப்பேன் என்று கூறினாலும் அதை செயல்படுத்தாதது, மாதவரம் தொடங்கி ஆரம்பாக்கம் வரையிலான சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை பணிகள் பல ஆண்டுகளாக நீள்வது, அதில் சர்வீஸ் சாலையை சீரமைக்காததும், திருவள்ளூரில் சுரங்க நடைபாதை அமைக்காததும் மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. பழவேற்காடு பகுதி மக்களுடைய மீன்பிடி தொழிலை பாதுகாக்கிற வகையில் நிரந்தரமான மோத்துவாரத்தை தூர்வாரி சீரமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வாக்குறுதி சொன்னார். ஆனால் மோத்துவாரம் இன்னைக்கு ஆட்சி முடிகிற காலத்து கட்டத்தில் நிற்கிறாரு. இதுவரைக்கும் நிரந்தரமான மோத்துவாரத்தை தூர்வாரி சீரமைச்ச வாய்ப்பே எதுவும் இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி தரல. அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர் வேணுகோபால் இருக்கும்போதும் சரி, ஜெயக்குமார் அவர்கள் வரும்போதும் சரி, நாங்கள் பொன்னேரியை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றி காட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கான நடவடிக்கை இன்னும் எடுக்கல, எதுவும் தெரியல. ஸ்மார்ட் சிட்டின்னா என்னான்னே எங்களுக்கு திருவள்ளூர் பொன்னேரி பகுதி வாழ் மக்களுக்கு என்னான்னே தெரியாம இருக்குது. கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னை வரை செல்லக்கூடிய மக்கள் நாங்கள் ஒரு சென்னைக்கு போனோம், ஒரு மருத்துவமனைக்கு போனோம், இல்லை நீதிமன்றத்துக்கு போனோம், இல்லை வேலை விஷயமா போனோம்டான்னா சுமார் 1.5 மணிலிருந்து 2 மணி நேரம் இந்த ரயில் வழித்தடத்துக்கு எங்களுக்கு செலவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுவரை இந்த தொகுதியில் ஜல்ஜீவன் திட்டம் பிரதம மந்திரியால் கொண்டு வரப்பட்ட ஜல்ஜீவன் திட்டத்தில் முக்கிய நம்பராக இருக்கக்கூடிய அவர் இந்த பாராளுமன்ற தொகுதியில் இந்த ஜல்ஜீவன் திட்டத்தை கூட சரியான முறையில் அமுல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. வாக்குறுதிகளை நிறைவேற்றி சாதித்ததை விட சறுக்கியவையே அதிகம் என மக்கள் கூறுவதால் வரும் தேர்தலில் ஜெயக்குமாருக்கு கடும் நெருக்கடி ஏற்படும் என்பது நிதர்சனம். தற்போதுள்ள சூழலில்
ஒரு நல்ல வேட்பாளர் திருவள்ளூருக்கு கிடைத்து அவர் இந்த தொகுதியின் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதே தொகுதி மக்களின் கனவாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருவள்ளூரிலிருந்து பார்த்த சாரதி.